அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் செஃப் அமீர். நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோல வந்துட்டு கார்லிக் மைனஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம வியூவர்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி மைனஸ் செய்யறதுன்னு கேக்குறாங்க. அவங்களுக்காக வேண்டி இந்த வீடியோ. வாங்க அதுக்கான உண்டான இன்கிரிடியன்ஸை பார்க்கலாம். சுகர், சால்ட், 1 egg, லெமன் ஜூஸ். அதை வந்து ஒரு வெஜ்ஜஸ் மட்டும் நான் வச்சிருக்கேன். அது எப்போ நான் யூஸ் பண்ணுங்கிறது நான் சொல்றேன். 120 ml ஆயில். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு பவுலும் ஒரு விஸ்கும் எடுத்துக்கோங்க. திருப்பி வந்துட்டு கீழே ஒரு டெஸ்டர் வைங்க. ஏன்னா இது இப்படி நம்ம இது பண்ணும்போது அந்த ஹீட் ஆகி அது நம்மளோட மைனஸ் வந்து கேடா, அதாவது ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்காண்டி வந்துட்டு அந்த கீழே வந்து ஒரு டெஸ்ட் வைக்கணும். இந்த விஸ்க் இல்லைனாலும் எப்படி நான் செய்யறதுன்ட்டு நான் உங்களுக்கு நான் செஞ்சு சொல்லி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எக்கை வந்துட்டு ஓபன் பண்ணிட்டு அதை வந்து யோக்கும் ஒயிட்டையும் நம்ம வந்து தனியா செப்பரேட் ஆக்கணும். நம்மளுக்கு வந்து இந்த எல்லோ இருக்கு பார்த்தீங்களா, எல்லோ மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். எல்லோ இதுல போட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர், அதிகம் வேணா, பிஞ்ச் ஆஃப் சுகர், பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு இந்த ஆயிலை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண ஒவ்வொரு டிராப்பா வந்து நம்ம ஆயில் வந்து போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த ஆயில் வந்துதான் நம்மளுக்கு மைனஸ் ரெடி ஆகும். இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம்னாவே போதும், மைனஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடும். ஆல்மோஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. அதை வந்து நீங்க அதாவது ஒரே டைரக்ஷன்ல தான் நம்ம சுத்திக்கிட்டே இருக்கணும். மாத்தி சுத்திடக்கூடாது. மாத்தி சுத்தினோம்னா உங்களுக்கு மைனஸ் வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும், ஸ்பாயில்ட் ஆயிடும். இந்த மாதிரி இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆயில் வந்து டிராப் பை டிராப்பா தான் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்பவும் ஆயில் வந்து போட்டக்கூடாது. ஆல்மோஸ்ட் வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு நான் இது பண்ணிட்டே இருக்கேன். ஆல்மோஸ்ட் 120 ml ஆயில்ல வந்துட்டு நான் 100 ml பக்கம் நான் இது பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் வந்து அந்த ஒரு டைட்டா இருக்கு பாத்தீங்களா, அந்த சமயத்துல என்ன செய்யணும், இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் விட்டோம்னா பிளஸ் ஒயிட்னஸும் கிடைக்கும். அது இல்லாம அந்த மைனஸ் வந்து பாருங்க அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆகி கொஞ்சம் லிக்விட் ஆகும். இதுக்குதான் இந்த லெமன் ஜூஸோட யூஸ் இதுதான். பாருங்க ஒரு ஒயிட்டும் கிடைக்கும், அப்படியே வந்துட்டு அது வந்து ஒரு மாதிரி லிக்விடாகவும் ஆகும். அந்த இதுக்குதான் நம்ம லெமன் ஜூஸ் யூஸ் பண்றது. கிட்டத்தட்ட ஒரு 15 டிராப் மேல விழுந்திருக்கும். அதை ஒரு சின்ன வெஜ்ஜஸ் தான் வச்சிருக்கேன், அதை தான் நான் யூஸ் பண்றேன். திருப்பி இன்னும் நம்மள்கிட்ட வந்துட்டு இந்த கொஞ்சம் ஆயில் இருக்கு. அந்த விஸ்க் இல்லாம நான் எப்படி செய்யறதுங்கிறது அதையும் நான் சொல்லி காமிச்சிடுறேன். விஸ்க் நான் கீழே வச்சுட்டேன். ஜஸ்ட் நம்ம கையை வந்து இந்த மாதிரி பொசிஷன்ல வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி அதை வந்து அந்த 5 விரலையும் வச்சுட்டு 5 விரலையும் நம்ம மாதிரி ஒரு விஸ்க் மாதிரி நம்ம இது பண்ணிட்டு ஆயில மிக்ஸ் பண்ணோம்னாவே நம்மளுக்கு நல்லா வரும். இந்த விஸ்க் இல்லாதவங்களுக்காண்டி இந்த மெத்தட் நான் சொல்றேன். விஸ்க் இருந்தா நம்ம விஸ்கே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க அருமையா மைனஸ் வந்துட்டே இருக்கு. இந்த மைனஸ் வந்து நம்ம வச்சு சாண்ட்விச்சஸ் அந்த மாதிரி சிக்கன் எல்லாத்துக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மைனஸ் வச்சு நான் எப்படி சாண்ட்விச் செய்யறது என்னன்னா அதையும் நான் அடுத்தடுத்த வீடியோல இது பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க இப்போ ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு ஆயில். பாருங்க நான் இந்த கையிலேயே வச்சு செய்வோம், அதுலயும் நல்லா மைனஸ் வந்துட்டு இருக்கு. பாருங்க நான் ஆல்மோஸ்ட் நான் இப்போ வந்து ஆயில முடிச்சிட்டேன். நல்லா வந்துட்டு, ஆனா நீங்க கையில சுத்தும் போது நீங்க விஸ்க்ல எந்த பொசிஷன்ல சுத்துனீங்களோ அதே பொசிஷன்ல தான் நீங்க சுத்தணும். திருப்பி மாத்தி சுத்தணும். இது வந்து கடில் ஆயிடும். ஆயில் முடிஞ்சிச்சு. இப்ப நம்மளோட மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு எக் பிளஸ் 120 ml ஆயில். அந்த எக்கோட ஒயிட் நம்மளுக்கு தேவையில்லை, அந்த யோக்கை தான் நம்ம இது பண்ணி மைனஸ் செஞ்சிருக்கேன். மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சோண்டு நான் வந்து லெமன் ஜூஸ் இருக்கிறத நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன், வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு ஒரு கிருமி டேஸ்ட்ல நல்ல ஒரு மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் உங்களுக்கு பிரசன்டபிள் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்துட்டு நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், பிஞ்ச் ஆஃப் சுகர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சால்ட்டு சுகரு எப்படி வேணுங்கிறத நீங்க வந்து உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த சால்ட் வந்துட்டு நம்ம லாஸ்ட்ல தான் நம்ம வந்து ஆட் பண்ணி, அதை வந்து ஃபினிஷிங்ல வந்துட்டு உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.